Taste the Daily. நீலகிரி மாவட்டம் நெல்லியாலம் நகராட்சியில் மாதம் 600 ரூபாய் சம்பளம் கொடுக்காத நகராட்சியை பூட்டு போட்டு மூட வேண்டுமென பாதிக்கப்பட்ட பணியாளர் நூதன முறையில் கோரிக்கை விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் குடிநீர் குழாய்களை திறந்துவிடும் பணியில் மாதம் 600 ரூபாய் சம்பளத்தில் பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 4 மாதங்களாக சம்பளம் வழங்காததால் அதிருப்தியடைந்த பணியாளர் ராதாகிருஷ்ணன் என்பவர் சில ஆயிரம் ரூபாயை கூட சம்பளமாக வழங்க முடியாத விடியா திமுக அரசு நகராட்சி நிர்வாகத்திற்கு தலைவர், கவுன்சிலர்கள் எதற்கு, அதிகாரிகள் எதற்கு என ஆவேசமாக கேள்விகளை எழுப்பி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டார். நீலகிரி மாவட்டம் உதகையில் பெய்த மழை காரணமாக ராட்சத மரம் விழுந்ததால் உதகை கூடலூர் சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளான நிலையில் பருவமழை தொடங்குவதற்கு முன்பே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விடியா திமுக அரசு மேற்கொள்ளாததால் அன்றாட வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட முறை வெளிநாடுகளிலிருந்து பள்ளி, கல்லூரிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பெரும்பாலும் வெளிநாடுகளிலிருந்து வரும் இதுபோன்ற மிரட்டல் இமெயில் கடிதங்களால் அனைத்து தரப்பினரும் அச்சமடைகின்றனர். குறிப்பாக பள்ளி, கல்லூரிகளுக்கு வரும் வெடிகுண்டு மிரட்டல்களால் பெற்றோர்கள் மிகுந்த கவலையடைகின்றனர். இதுபோன்ற மிரட்டல்கள் குறித்து நடைபெற்ற சோதனையில் மிரட்டல் வெறும் புரளி என்று உறுதிப்படுத்தும் வேளையில்தான் நிம்மதி பிறக்கிறது. இணையதளம் மூலம் வரும் மிரட்டல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விடியா திமுக அரசுக்கு திறன் இல்லையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். வெடிகுண்டு வைக்கிறேன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. இது உண்மையாக பொய்யான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவும். இதை தவிர்க்கிறதுக்கு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் எழுதியவர் தேடப்பட்டு வருகிறார். செங்கோட்டை வழக்கறிஞர் முத்துசாமி என்பவரின் பெயரில் ஆலங்குளம் பகுதியிலிருந்து வந்த மிரட்டல் கடிதத்தில் கோவை ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு வைக்க சிலர் திட்டமிடுவதாகவும், தனது உயிருக்கு பாதுகாப்பு அளித்தால் அவர்கள் குறித்த தகவலை தருவதாகவும் எழுதப்பட்டிருந்தது. இதுகுறித்து வழக்கறிஞர் முத்துசாமியிடம் விசாரித்ததில் அவரது பெயரில் அனைத்து மாவட்டத்திற்கும் கடிதம் எழுதப்பட்டிருப்பது தெரியவந்தது.